நான் இங்க இருந்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியுமா ஸ்ட்ரைக் ஆச்சு, தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா நீங்க கேட்டா, எல்லாரோட தலையிலயும் ஒரு குருவி கூடு உட்கார்ந்த மாதிரியே இருந்தது. பாய்ஸ் ஒரு ஹேர் ஸ்டைல் கூட எனக்கு டிஃப்ரெண்டாவே தெரியல. என்னடா ஒண்ணு கூட நார்மலாவே இல்லையே. சரி நார்மல் கூட விடு, கொஞ்சம் ஏற்றத்தாழங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு குருவி இப்படி ஒரு குருவி, ஏதாவது ஒரு விதத்துல டிஃப்ரெண்ட் குருவி கூட இருந்தா கூட நான் ஏதாவது ஒத்துன்னு இருப்பேன். அதே குருவி கூட எல்லார் தலையிலயும் கவுத்து வச்ச மாதிரி இருக்கேன்னா வாட் இஸ் இட் யூ ஆல் ட்ரைங் டு டு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். என் தலைமுடியை நான் கலர் அடிச்சுன்னு இருக்கிறேன். ஸோ நான் உங்ககிட்ட வந்து நீ இப்படி இரு அப்படி இருக்குதுன்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே நான் உனக்கு சொல்லலை. இதெல்லாம் பேட் ஹேர் ஸ்டைல்ன்றதே சொல்லலை. பட் ஏன் எல்லார் மாதிரியுமே வச்சுன்னு இருக்கிறேன்னு கேட்குறேன். ஏன்னா 5 பேரு அந்த குருவி கூடு உன் ஃப்ரெண்ட்ஸ் தலையில இருக்கிறப்போ உன்னால நார்மலா இருக்கிற அளவுக்கு உனக்கு கேரக்டர் ஸ்ட்ரென்த் இல்ல. அவன் லூசா சுத்தினா நீ அந்த லூசு ஜோதியில போயிட்டு ஐக்கியமாவாத வரைக்கும் உனக்கு ஏதோ ஒரு இதுவா இருக்கு. அது நம்மளோட தன்மை. சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருக்கணும். ஆனா நீ அந்த தன்மையில இருக்கிற வரைக்கும் ஒரு ஆடாதான் வாழ்க்கைய வாழ்விய தவிர உன்னோட சுய பர்சனாலிட்டில நீ எப்படி வாழ்வேன்னு எனக்கு சொல்ல. How will you live your life if all that you can do is only copy your friends? என்கிட்ட ஒரு பொண்ணு வந்தது 10th ஸ்டாண்டர்ட். அந்த பொண்ணு சொல்லுது, கீர்த்தனையா நான் 9 மணிக்கெல்லாம் படுத்து தூங்குற ஆளு, ஆனா இப்பெல்லாம் வலுக்கட்டாயமா 1:30 மணி வரைக்கும் மூச்சுன்னு இருக்கிற. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களாம், எல்லாரும் எத்தனை மணிக்கு தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டப்போ ஒன்னு 12ன்னு சொல்லி இருக்குது, இன்னொன்னு 11ன்னு சொல்லி இருக்கு, இன்னொன்னு 1:30. இந்த பொண்ணு 9ன்னு உடனே எல்லாரும் சிரிச்சு ஆர் யூ a baby or what-ன்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். இந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு, போய் குத்திக்கிச்சான். சோ cause she should not be a baby. ரொம்ப கஷ்டப்பட்டு 1:30 மணி வரைக்கும் அது மூச்சிட்டு இருக்குதுன்னா இது பேரு சொந்த செலவுல சூன்யம் இல்லாம வேற ஏதாவது இருக்கா?